Praise the Lord. இந்த காலைவிலும் அந்த அழகான கண்கள் நம்மளை பார்க்குது. அது இயேசுவின் கண்கள். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, நன்றி அப்பா, நீர் எங்களை காண்கிறவர். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அந்தாப்பனே, உன் கண்கள் என்னை கவனித்ததுனாலதான் நான் உயிர் வாழ்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நம்மை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் வைங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இன்னைக்கு கூட அந்த காலை வேளையில எல்லாம் முடிஞ்சிருச்சு பிரதர், இனி என்ன இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களை கவனிக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். கண்டிப்பா ஆச்சரியமான பாதையில நடத்துவார். ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமாப்பனே, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இனி தலை தூக்க முடியாது, இனி வாழ்வு இல்லை, இனி சேர்ந்து ஜீவிக்க முடியாது, இனி இந்த வேலையில சர்வே பண்ண முடியாது, இனி எனக்கு வேலை கிடைக்குமா, இனி எனக்கு குழந்தை செல்வம் உண்டாகுமா, இனி என் குடும்பம் சரியாகுமா, இந்த இடத்துல மனமாற்றம் நடக்குமா? நம்மெல்லாம் ஒரு ஹியூமன் கால்குலேஷன்ல ஒருவேளை அக்யூரேட்டா கரெக்டா சொல்லலாம். ஆனா இயேசுவால் எல்லாம் கூடும். இருக்கிற இடத்துல எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன் என்று சொல்லி நம்புவோம். அவர் அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. அநேக மக்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, அப்படியே தொய்ந்து போய்
எழுந்திருக்க முடியல. கண்டிப்பா கர்த்தர் உங்க கால்களிலே வலுவை கொடுத்து, கால் கரடுகளிலே வல்லமையை கொடுத்து, காலாக்குடல் அல்ல குதிரைகளோடு கூட ஓட வைக்க போறார். அப்படிப்பட்ட உன்னத பலனை தருவார். எல்லாரும் கரங்கள் வைத்து, அப்பா இயேசுவே, நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லும். கண்டிப்பா கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஜனமே, விசேஷமாக இன்றைக்கும் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28, 29 இந்த வசனத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு, பிலீவிங் இஸ் ரிசீவிங். எதை சார்ந்து வருதுன்னா, for she said, if only I may touch his clothes, I shall be made well. Verse 29, immediately the fountain of her blood was dried up, and she felt in her body that she was healed of the affliction. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ என்ன பண்றா, இருதயத்துல சொல்றான், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், நான் சுகமாவேன். அவ தொடுறா, தொட்ட மாத்திரத்துல அந்த உதிரப்போக்கு அப்படியே நின்று போகுது. இதுதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப கவனிங்க, பிலீவிங் இஸ் ரிசீவிங். நம்பிக்கையில தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எந்த இடத்துல நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சுகம், வாழ்வு, வெற்றி, பல காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னதாக அது காணல் நீரை போல இருக்குது. ஆனா இதுக்கு காரணம் அவங்க இவங்க சூழ்நிலை, என் பேக்ரவுண்டு ஃப்ரண்ட் கிரவுண்டு ஒன்றும் இல்லைன்றது சாக்கு இல்லை. ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நான் அவரை முழுமையாக நம்பலை. அதுதான் உண்மை. மற்றபடி இன்னைக்கு நிறைய பேர் முன்னேறுவதற்கு தடைகள் எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, எனக்கு அது இருந்தால் போதும், இப்படிப்பட்ட உதவி இருந்தால் போதும், அது இருந்தால் நான் செஞ்சிருவேன். இது அநேகர் செய்கிற தவறு. இது கிடையவே கிடையாது. நீங்கள் கர்த்தரை என்ன நினச்சிங்க? சாதாரண ஆள் இல்லை, அண்ட சராசரத்தை படைத்த சர்வ வல்லவர். அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அவருக்கு எதுவும் உதவி வேணாம். ஏதோ கொஞ்சம் ஸ்டார்டிங் ஆரம்பித்து வச்சுருந்தா அவர் ஏதோ ஆரம்பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மக்களே. ஏதோ ஆசீர்வாதத்துக்கும் சுகத்துக்கும் ஏதோ என்கிட்ட கொஞ்சமாவது ஏதாவது இருந்தால் போதும் இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், அவர் செஞ்சு முடிப்பார். அது ஏதாவது மனுஷனுக்கு நீங்கள் யோசித்துக்கோங்க. இவரால் எல்லாம் கூடும். அப்போ கவனிங்க, நம்பிக்கை, விசுவாசம், அது ரொம்ப மிக முக்கியமான காரியம் இருக்கு. இன்னைக்கு நான் இதை ரிசீவ் பண்ண முடியல, எனக்கு இது பெரிய கஷ்டமாக இருக்குது, பல ஆண்டுகள் ஓடுது, மாதங்கள் ஓடுது, ஏன் நான் பெற்றுக்கொள்ள முடியல? பெற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் அங்கே விசுவாசிக்கலைன்னு அர்த்தம். இதை வைத்து 4 காரியத்தை பார்த்துட்டு முடிப்போம். 1, ஃபெய்த் இன் ஆக்ஷன். விசுவாசம் என்பது என்னன்னா, ஆக்ஷனில் இறங்கணும். எப்படி? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதை வேற விதத்தில், தவறான விதத்தில் கையாளுறாங்க இல்லையா? ஃபெய்த்னா அதை ஆக்ஷன் சொன்னால் எப்படின்னா, அதில் முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தையை நீங்கள் இருதயத்திலே பார்த்திருக்க வேண்டும், கண்ணில் பார்த்துருக்கணும், அந்த சத்தம் உங்களை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆக்ஷனில் இறங்க முடியும். 2வது, அந்த ஃபெய்த்தில் நீங்கள் ஆக்ஷனில் இறங்குனீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு மெய் சமாதானம் இருக்கும். இந்த அங்கே சண்டை போட்டுட்டு இங்கே சண்டை போட்டுட்டு நான் ஃபெய்த்தில் ஆக்ஷனில் இறங்கிட்டேன்னாக்கும் 10 பேர்கிட்ட சண்டை போட்டு வச்சுருப்பாங்க, வீராப்பா செயல்படுவாங்க இல்லையா? யாரையும் மதிக்காமல் செயல்படுவாங்க. இல்லை, அது கிடையாது. அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபெய்த் இன் ஆக்ஷன் சொன்னால், நான் அதில் களத்தில் இறங்கிருக்கிறேன்னு சொன்னால் முழுக்க முழுக்க கடவுளை நம்பியும், கடவுளை ப்ளீஸ் பண்ணுறதும், கடவுளை முன்னிறுத்தி கடவுள் வழிநடத்துகிற பாதைக்கு செல்வது தான் ஃபெய்த் இன் ஆக்ஷன். இந்த மகள் பாருங்க,
இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவக்கு உண்டான எல்லாத்தையும் செலவு பண்ணி பார்த்துருக்குறா, சுகம் கிடைக்கல. இப்போ பாருங்க, கேள்விப்படுறா, காதில் வந்து உழுகுது, இப்படி இயேசுன்னு ஒருத்தர் வாராருன்னு. அது உளுந்த உடனே பாருங்க உள்ள நடக்குது பார்த்தீங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிக்கணும். தேவ வார்த்தை வந்திருந்த உடனே இந்த பழைய அஜெண்டா ஓடிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு அவ்வளோத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு, இல்லையா, எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு, இந்த இன்னும் ஒருத்தரை பார்க்கணும், இந்த ரிசோர்ஸை வச்சுட்டு பார்த்துடலாம், இல்லை அந்த மைண்ட் அப்படி டோட்டலாக லாக் ஆகுது பாருங்க. அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஷட் டவுன் பண்ணிட்டு இந்த இயேசு எனக்கு சுகம் தருவார்னு கேட்ட மாத்திரத்தில் நம்புறா. இன்னைக்கு அவர் வரும்பொழுது நான் விட போறதில்ல, அவர் கரத்திலிருந்து சுகத்தை எடுப்பேன்ற ஒரு வாஞ்ச. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ஆக்ஷன்னா உள்ள வாஞ்ச இருக்கும் ஐயா. அங்க பாருங்க, அவன் போய் தொடரா, சுகத்தை பெறலாம், அடுத்த நிமிஷமே பெறலாம், அடுத்த நிமிஷமே பாருங்க. She heard about Jesus and believed in his power to heal. She thought, if I just touch his cloth, I will be healed. உடனே அவருக்குள்ள ஒரு தாட் வருது, நான் அவருடைய வஸ்திரத்தோட அவர்கிட்ட போய் நின்று எனக்கு சுகமாக்குங்க, அது பண்ணுங்க. இல்லை, அது நல்ல விஷயம்தான், செய்யலாம், செஞ்சிருந்தாலும் கர்த்தர் செஞ்சிருப்பாரு. ஆனால் அதை காட்டு, இது திஸ் இஸ் கால் ஃபெய்த் இல்லையா? நான் ஏன் அவருடைய வல்லமை எங்கன்னா பரவி இருக்கு, அதை தொடுவேன் போகும். இதுதான் பாருங்க இன்னைக்கு நம்மகிட்ட வரணும். நான் அவருடைய வேத வார்த்தையை வாசிப்பேன், வாசிக்கும் போதே நம்புவேன், எனக்கு சுகம் உண்டாகும், நான் அந்த காரியத்தில் ஜெயம் எடுப்பேன், இந்த காரியம் எனக்கு ஜெயம் உண்டாகும். இதுதான் விசுவாசம். திஸ் இஸ் கால் ஃபெய்த் இன் ஆக்ஷன். ரெண்டாவது, த இம்மிடியட் ரெஸ்பாண்ட். ஃபெய்த் வாஸ் இம்மிடியட்லி ரிவார்டட். அவ்வளோ கிளாரிட்டியா முழுசா நம்புறா, அதனால தான் இம்மிடியட்டா ரிவார்டு வாங்குறா. 2 நாள் கழிச்சு இல்லை, 1 மாசம் கழிச்சு இல்லை, இம்மிடியட்டா. அப்போ இம்மிடியட்டா வந்ததுக்கு அப்போ எவ்வளவு ஒரு கீழ்ப்படுதல் உள்ள விசுவாசம் பாருங்க, சந்தேகம் இல்லாத விசுவாசம் இல்லையா? சில பேர் அவளை இந்த கூட்டத்தில் இப்படி வாரேன்னு சொல்லிட்டு அதட்டி இருப்பாங்க, அடக்கி இருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்டனா கோவப்படாதபடி, சண்டை போடாதபடி, ஏன் நீ மட்டும் தான் போவியா, நான் இந்த மாதிரி வெட்டி வேலைன்னா பார்க்காதபடி, அவங்க இந்த மாதிரி சத்தம் போடுறாங்கன்னா என்ன செஞ்சுருப்பாங்க இந்த அம்மா? ஐயோ சாரி, வெரி சாரி, என்னை கொஞ்சம் போக விட்டுருங்க, இப்படியே சொல்லி 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 வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ரிவார்டு எடுக்கிறாங்க. ஆக்ஷன் எப்படி இருக்கும்னா, நீ விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டானா, நீ ஃபெய்த்தை வந்து ஆக்ஷனில் காமிக்க போகிறோன்னா, அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டடு, அங்கே கர்த்தர் விரும்பத்தக்க அந்த கீழ்ப்படுதல் உள்ள ஆக்ஷன் இருக்கணும். அதுதான் ஃபெய்த் இன் ஆக்ஷன். கர்த்தர் விரும்புகிற, பார்த்து விரும்புகிற, அதை கனப்படுத்துகிற அப்படிப்பட்ட காரியம் இருக்கணும். மூன்றாவது, த பவர் ஆஃப் பர்சனல் ஃபெய்த். பாருங்க, அந்த பவரை பாருங்க, பர்சனல் ஃபெய்த்தோடைய பவரை, வல்லமையை பாருங்க. தயவு செய்து தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரை நம்புங்க, விசுவாசிங்க. நீங்கள் அதை பர்சனலாக ஸ்டாண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது சாதாரண விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லைங்க, பூமியே அசைச்சிரும். பாருங்கள், இந்த அம்மா அந்த பர்சனல் ஃபெய்த்து, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதட்டுவாங்க, அடக்கியிருப்பாங்க, போகமாட்டா பின்னாடி. சில பேர் தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம், ஏய் நீ இப்படின்னா கூட்டத்தில் வரலாமா, நீ தீட்டுப்பட்டவ போன்னு துரத்திடிச்சிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பொறுத்து என்னை இவ்வளோ புண்படுத்துகிறாங்களே, இவ்வளோ வார்த்தைகள் சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கல. இல்லை, நான் என் அப்பாவை பார்க்குறேன், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுவேன், அதுதான் என் எய்ம், நான் அவரை தான் பார்ப்பேன், முன்னேறுவேன். திஸ் இஸ் கால்டு ஒரு ஃபெய்த் ஆக்ஷன். இந்த ஃபெய்த் ஆக்ஷன்ல இருந்து வர்றதான் த பவர் ஆஃப் பர்சனல் ஃபெய்த். அந்த ஃபெய்த்தில், இந்த பர்சனல் ஃபெய்த்தில் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை நீங்கள் பார்க்க முடியும். This passage teaches us that our faith, even as small as mustard seed, can move mountain. உங்களுடைய விசுவாசம் ஒருவேளை கடுகு விதையை காட்டிலும் சிறுசாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் மலைகளை நகற்றி விடலாம், மலைகளை பேர்த்து இன்னொரு இடத்துல வச்சிடலாம் இல்லையா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? இறுதியா இந்த இடத்துல the believing is receivingல பார்க்கறது ஜீசஸ் கம்பேஷன் அண்ட் accessibility.
அவருடைய அந்த மன உருக்கத்தை பாருங்க. அவர் பாருங்க எப்படி அவர் மனுஷனை விரும்புறாரு, மனுஷனுக்கு உதவி செய்ய விரும்புறாரு. கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு இந்த கால வேளையில என் தலையெழுத்து அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தான் அந்த வார்த்தை வந்துட்டு இருக்கு. அவர் மன உருக்கத்தின் தேவன். உங்களை நோகடிக்க மாட்டார், உங்களை தோத்து போக விட மாட்டார். உங்கள் சூழ்நிலையில் அப்படியே இருந்து தோத்து போய் நாசமடைய சின்னாம்பண்ணமாக விட மாட்டார். அவர் கை கொடுத்து தூக்குவார். பிலீவிங் இஸ் ரிசீவிங். அது இல்லை, இது இல்லை, இவ்வளோ நாள் ஆகுது, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைங்க. அப்படி பேசுறதை நிறுத்திட்டு நம்புவதற்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. நம்புவதற்கு உங்கள் மனதை தரங்க. நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகுங்க. God bless you. Bye-bye.